யோ முதல்ல வண்டி ஆஃப் பண்ணிட்டு என் மாமா வர சொல்லு. மைதிலிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா பார்க்கலையா? அதையே நீ கேட்குற? பார்த்தாச்சுன்னா வேண்டான்னு சொல்லிடு, பார்க்கலைன்னா இதோட நிறுத்திடு. நான் தான் மைதிலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏய் இன்னும் அன்னைக்கு என்னமோ வந்த மைதிலிக்கு நான் நல்ல மாப்பிள்ள வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இன்னைக்கு வந்து நான் தான் கட்டிக்கிறவன்ற நீ ஒத்தையரட்டையை விளையாடுற என் மக வாழ்க்கை என்ன தாய கட்டையா? நீ ஒரு புறம்போக்கு பைய. நீ என்ன வேலை செஞ்சு போல போனி என் மகளை நான் உனக்கு கட்டி தருவேன். என் பொண்ணுக்கு உன்னால ஒரு புடவை எடுத்து தர முடியுமா? ஏன் இப்போ நாங்கள் மட்டும் என்ன துணிக்கு வக்கு இல்லாமல் திரிகிறோம்? கட்டி வை, வாரத்துக்கு ஒரு புடவை, மாசத்துக்கு ஒரு நகைன்னு மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன். இதெல்லாம் வாயில பேசுற ஈஸியாக தான் இருக்கும். டேய் என் மகள் ஒரு டாக்டர் மாப்பிளைக்கு இன்ஜினியர் மாப்பிளைக்கு தாண்டா கட்டி கொடுப்பேன், உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். என்னையா பெரிய டாக்டர் இன்ஜினியர்ன்ட்டு? இவனுங்களை விட்டா உலகத்தில் வேற மாப்பிளையே கிடையாதா? இவனுங்கெல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்கிறதே 200 ரூபாய் நகைக்கும் ஒரு புது காருக்கும் தான். இந்த பாரு மாமா, உன் பொண்ணை ஒரு டாக்டர் கட்டி வை, 2 பேர் போகட்டும். மைதில் இருக்கிற அளவுக்கு கால் சுண்டி வரலேருந்து உச்சி வரைக்கும் உத்து பார்ப்பானுவ. இதே ஏன் கூட வரட்டும், ₹1 பார்க்குறானான்னு பார்க்குறியா? ஏன்னா ஆம்பளை, உன் பொண்ணை ஒரு ஆம்பளை கட்டி வை. அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதரா. நீ செத்தாதான் நடக்குனா அதுக்கு நான் தயார். இன்னும் என் லைஃப்பில் 302 மட்டும்தான் பார்க்கல. உன் புண்ணியத்தில் அதுவும் நடக்கட்டும். இதையும் மீறி மாப்பிள்ளை பார்த்த உன்னையும் வெட்டுவேன், மாப்பிள்ளைய வரப்போறவனையும் வெட்டுவேன். வரட்டா? எப்போ நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சீக்கிரம் சொல்லி அனுப்பு. என்னடா பேசி தொலைஞ்ச எங்க அப்பாட்ட? நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். வீட்டுக்கு வந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு போ. நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு இருந்தேன். நான் ஏன் உன்னை பார்க்கணும்? மாலை ஏன் என் கழுத்துல விழணும்? என் மனசு கிடந்து அடிச்சுக்கிறது உனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். நீ இப்பவே என்னை கூட்டிட்டு போய் என் கழுத்துல தாலி கட்டு. ஏன் யோசிக்கிற மகேஷ்? உன் லட்சியம் நிறைவேறாம போயிடும்னா? ஆசைப்பட்ட பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாத்தினாலே வாழ்க்கையில ஜெயிச்ச மாதிரி தான். என்னை கூட்டிட்டு போயிடுறா ப்ளீஸ். இந்த பார் மைதிலி, நீ தான் என் பொண்டாட்டி. அப்புறம் இந்த ஊருக்கே தெரியும், உன் அப்பா சொத்துல ஒன்று கூட உன் உடம்புல இருக்கக்கூடாது. நீ வீட்டில் போயிரு. எவ்வளோ நேரம் ஆனாலும் உன்னை வந்து நான் கூட்டு போகிறேன். Biggest, latest Bollywood blockbuster only on Eros Now.